நான் டக்குன்னு கேட்குறேன், விஜய் நடிச்ச ஒரு படத்தை வந்து சொல்லுங்க பார்ப்போம். உங்கள் மைண்டில் என்ன படம் வருதுன்னு சொல்லுங்கள். என்ன உங்கள் மைண்டில் வருதோ அதை வந்து கம்மியில் சொல்லுங்கள். நான் சொல்கிறது செகண்ட் ஹீரோ கிடையாது, அவர் மட்டும் சோலோ நடித்த படம். ஓகே, வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கி வந்து நம்மளோட என்வைரன்மெண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மகாராஜா. இந்த படத்தில் விஜய் நடிச்சிருக்காரு. படம் உண்மையிலே வேறு லெவலில் இருந்துச்சுங்க. ஐ ட்ரூலி என்ஜாய் அ லாட், ஆனஸ்ட் ரிவ்யூ. ஓகே, எஸ், சொல்ல மாட்டேன், ரிவ்யூ தான் பண்ண போகிறோம். ஸோ படத்தில் என்ன ப்ளஸ் இருக்குது, என்ன மைனஸ் இருக்குதுன்னு கிளியராக பார்த்துடலாம். ஓகேயா, ஃபர்ஸ்ட்டு ப்ளஸ்ஸுங்க, டைரக்டர் தான் ப்ளஸ்ஸு. மனசம் பின்னிட்டாருங்க. அந்த கதையை கொண்டு போன விதம் இருக்குல்ல, ஸ்க்ரீன் பிளே சாவடி, ஸ்டோரியும் சாவடி. ஸ்டோரி மேபி உங்களுக்கு இது வந்து பழக்கப்பட்ட ஒரு ஸ்டோரி தான், சேம் டெம்ப்ளேட் தான். ஆனால் கொண்டு போன ஸ்க்ரீன் பிளே மரண பங்கம். ஒரு கடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து கொஞ்சம் சினிமா லவ்னால என்னால் சில விஷயத்தை வந்து ஒரு ஹிடனாக என்ன புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. இதுதான் உண்மை. அதுக்குன்னு அவங்க என்னை வந்து இல்லை என்னை சர்ப்ரைஸ் பண்ணலன்னு நான் சொல்லலை, என்னை பண்ணாங்க தான், இல்லைன்னு இல்லை. பட் என்ன மேட்டர்னா, நான் அதை கொஞ்சம் கண்டுபிடிச்சிட்டேன், அவ்வளோதான். எனக்கு அது ஒரு பசில், அந்த பசில் நான் கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு அந்த ஒரு ஆர்வம் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அந்த படத்தில் அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. நிறையவே நான் கெஸ் பண்ணேன், அது அழகாக ஒர்க் ஆகிருக்கு. ஸோ எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி அந்த கெஸ் பண்ண விதம்னா. எண்டிங் கிளைமேக்ஸ்லாம் வந்து அதோட விஷயத்த வந்து நான் பின்னாடி முன்னுக்கு யோசித்து வச்சுருந்தேன், இப்படி நடந்திருக்குமா அப்படின்ட்டு. அதுதான் கிளைமேக்ஸில் இருந்துச்சு. ஸோ எனக்கு அது என்னை பொறுத்தவரை எனக்கு பர்சனல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த பாகம் எல்லாமே டசன்ட் மீன் லைக் நான் கெஸ் பண்ணதுனால நான் பில்லின்னு அப்படி சொல்லலை. நான் என்ன அந்த கதையை வந்து டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தா எனக்கு அது கிளியராகவே எனக்கு புரிஞ்சிச்சு. அதை தான் சொல்ல வரேன். மற்றபடி எல்லாருக்குமே தான் சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு, எனக்கும் தான். ஓகேயா, ஏன்னா அது செம்ம டச்சாக இருந்துச்சு. அந்த கிளைமேக்ஸ்லாம் வேற லெவலுங்க. ரொம்ப நாள் சேர்ந்து நல்ல ஒரு கதையை பார்த்துருக்கேன். இந்த வருஷத்தில் வந்து நல்ல ஒரு கதை நான் சொல்லுவேன். அடுத்தது நம்ம விஜய் சேதுபதி, மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி. மனசன் அடிங்கய்யா. ஏன்னா யூஸ்வலாகவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 25வது படம், 50வது படம், 75வது படம், 100வது படம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து சரியாக அமைகிறது கிடையாது. இதுதான் உண்மை. நம்ம தளபதியாக இருக்கட்டும், நம்மளோட சூப்பர் ஸ்டாராக இருக்கட்டும், நிறைய பேருக்கு நடந்திருக்கு. ஸோ இவர் படமும் வந்து அதே மாதிரி தான். இவர் 50வது படம் எப்படி இருக்க போகுது. ப்ரீவியஸ் படம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து லைக் அந்தளவுக்கு திருப்தி இல்லை. நான் டக்குன்னு கேட்குறேன், விஜய் நடிச்ச ஒரு படத்தை வந்து சொல்லுங்க பார்ப்போம். உங்கள் மைண்டில் என்ன படம் வருதுன்னு சொல்லுங்கள். என்ன உங்கள் மைண்டில் வருதோ அதை வந்து கம்மியில் சொல்லுங்கள். நான் சொல்கிறது செகண்ட் ஹீரோ கிடையாது, அவர் மட்டும் சோலோ நடித்த படம். இன்னது உங்கள் மைண்டில் எது வந்திருக்குன்னு எனக்கு தெரியும், அதை கம்மியில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் இதுக்கப்புறத்துலேருந்து உங்களுக்கு இந்த மகாராஜா படமும் மைண்டில் வரும். ஏன்னா அந்த பர்ஃபார்மன்ஸில் பின்னிட்டார் மனசன், உண்மையிலேயே பின்னிட்டார். ரொம்ப லைக் ஒரு வெஸ்டர்ன், ஒரு சட்டிலான ஒரு நடிப்பு, யதார்த்தம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்பவே என்ன சொல்கிறது, நான் வாழ்ந்துட்டேன், இதான் உண்மை. அதுக்குமா அவரோட மகளை ஒரு பிள்ளை நடிச்சிருந்தாங்க, பேர் எனக்கு சரியாக தெரியல, நான் முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்துச்சு, சட்டலாக பண்ணியிருந்தாங்க. எனக்கு மற்ற கேரக்டர்ஸில் வந்து கொடுத்துறோல வந்து சாவடியாக பண்ணியிருந்தாங்க. யாருமே வந்து ஓவராக பண்ணல. ஏன்னா அவர் குறுக்கு இந்த கௌஷிக் வந்தால் ஒருத்தர் பேர் தெரியுமா, அவர் பேர் சிங்கமுத்து நினைக்கிறேன். அந்த ஆள்லாம் நான் வில்லனை எதிர்பார்க்கவே இல்லை இந்த படத்தில். அதெல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு. அந்த இதில் நீங்கள் எதிர்பார்க்காத சில விஷயங்கள் இந்த படத்தில் அதிகமாகவே இருக்குது. நான் நிறைய தான் நான் வந்து ஓப்பனாக சொல்லலை, ஏன்னா அது வந்து ஸ்பாயில் ஆகிடும், உங்களுக்கு என்ஜாய்மெண்ட் கிடைக்காது. பட் பெஸ்ட்டு படங்க, உண்மையாக நல்லா இருந்துச்சு. சரியா, அண்ட் ஒரே ஒரு பாட்டு, அழகான பாட்டு, அளவோடு இருந்துச்சு, செட்டில். ஸோ இந்த கதைக்கு என்ன தெரியும் அழகாக கொடுத்துருக்காங்க. அண்ட் போலீஸாக ஒருத்தர் நடிச்சிருந்தாரு, அவர் யாருன்னு நீங்களே விளையாட்டில் பாருங்கள். எனக்கு அந்த மனசை கொஞ்சம் பிடிக்கும். அவர் இந்த படத்தில் செம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. எந்த காமெடியாக கொண்டு போய் அந்த காமெடி அப்படியே எமோஷனலாக மாறுற மாதிரி ஒரு ட்ராக்கு, தென் அங்கங்கே ஹைப்பர் லிங்க், இதெல்லாம் செம்ம ஸ்க்ரீன் பிளே, அதெல்லாம் நல்லாவே இருந்துச்சு. ஓவரால் த மூவி வாஸ் ஸோ டேம் குட். ஓகே, நெகட்டிவ் எனக்கு பெருசுமே தெரிலங்க, இதான் உண்மை. நெகட்டிவ் வந்து எனக்கு உண்மையிலே பெருசாக தெரியல. மேபி நான் உட்காந்து R&D பண்ணேன், கொஞ்சம் அனலைசிஸ் பண்ணால் மேபி நான் கண்டுபிடிக்கலாம், தேடலாம். சட்டன் என் காலில் எதுவும் படலை. ஏன்னா ஒரு மாதிரி ஃபுல்ஃபில்லாக தான் இருந்துச்சு இந்த படம். எண்டிங் கிளைமேக்ஸ் வரைக்குமே ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சு. அந்த மொமெண்டம் அப்படியே பிடிச்சிட்டு போயிட்டாங்க, வேற லெவல் அதெல்லாம். ஸோ ஐ ரியலி என்ஜாய். ஸோ திஸ் இஸ் மை ஆனஸ்ட் ரிவ்யூ. அண்ட் இது முடிஞ்சால் இந்த படம் ஆன்லைனில் வந்துச்சுன்னா இன்னும் டீட்டெயிலிங்காக பண்ணுறேன். எதிரி நிறைய ஹிடன் ஹிட்டெல்லாம் வச்சுருக்காரு டேரக்டர், நல்லாவே இருந்துச்சு அதெல்லாம். ஸோ வந்து தெளிவாக பண்ணுறேன். அதுவும் பாய்ஸ் படத்தில் ஒருத்தர் நடிச்சிருந்தார்,
ஐ மீன் ஒருத்தர் நடிச்சிருப்பார்ல, அவர் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு, அவர் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காரு, அவர் பெர்ஃபார்மன்ஸும் சாவடியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் குணால் இருக்கார்ல, அவர் ஃபேன் பாய் ஒருத்தர் வராரு, அவர் ஒரு சமயம் பண்ணி விட்டுருக்காரு. ஓவராலாக நல்ல ஒரு ஃபுல்ஃபில்லான படங்க இது. அண்ட் ஃபாதர்ஸ் டேக்கு இது சாவடியான படம். உங்கள் அப்பாவை கூப்பிட்டு போய் இந்த படத்தை போய் பாருங்கள். வேறு லெவல் பங்கமான படம். அதே சமயத்தில் கிளைமேக்ஸ் வந்து அதுவும் அப்பா சம்மந்தமாக தான் இருக்கும். பட் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஓகேயா? ஸோ ஐ ரியலி என்ஜாய். ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்ச நம்புறேன். மக்கள் பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீண்டுக்கிட்டு ரிவ்யூ பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம அதே கம்மியில் சொல்லுங்கள். நான் எப்படி வித்தியாசம் பண்ணலாம் நானும் பார்க்குறேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து எங்கேஜ் கொடுக்க தான் பார்க்குறேன் யூடியூப்லலாம். இருந்தாலும் சொல்கிறேன், இந்த இன்ஸ்டாகிராம் டிக்டாக்ல தான் வீடியோ போடுறேன், அப்லோட் போடுறேன். எல்லா ப்ரீமியர்ஸும் நாங்கள் தான் அப்படியே பண்ணுறோம். முடிஞ்சு அங்கே போய் செக் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் நான் வரேன், திருப்பி கம்பேக் கொடுக்குறேன் வேறு லெவலில். இன்றைக்கி வந்து ஒரு படத்தை நம்ப போகிறேன். அது ஒரு ப்ரீமியரும் நடக்க போகுது. இன்ஸ்டாகிராம் டிக்டாக்ல தான் இருக்கும். யூடியூப்பில் கமிங் சூன். ஓகேயா? ஐ எம் அப்டேட். நான் எல்லா படத்தையும் பார்க்குறேன், நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன். என்ன யூடியூப்பில் போட முடியல, போட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கேன் தவிர மற்றபடி எதுவுமே இல்லை. இப்போ யூடியூப்பில் ஒரு கம்பேக் வந்து வேறு லெவலில் தரமாக வந்துக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்காத விஷயம் நடக்க போகுதுங்க. அது மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. சரியா? மாதம் ஒன்று கொடுக்க போகிறேன். ப்ளீஸ் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. நாமளும் சீக்கிரமாக எனக்கு ரீச் பண்ண வேறு லெவலில் இருக்கோம்ல. அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப்பு. என் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி ஃபேன்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கப்பா. இந்த வீடியோ பார்க்கலாம்.